Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலைவு வடிவியல்னு சொல்லுவோம். அதில் exercise 5.6ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். exercise 5.6 வந்து இந்த சாப்டரில் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஒரு புள்ளியின் y அச்சு தொலைவு 0 எனில் அது எப்பொழுதும் டேஸ் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். if the y coordinates of a point is 0 then the point always lies டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ஃபஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு செகண்ட் நம்பரை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து 0ன்னு இருந்ததுன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே 0 இருக்குது. அப்போ டெஃபினட்டாக அது அந்த பாயிண்ட் வந்து எது மேலே அமைஞ்சிருக்கு? எக்ஸ் ஆக்சஸ் மேலே தான் அமைஞ்சிருக்கு. இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ் மேலே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆன்சர்? ஆன் எக்ஸ் ஆக்சஸ், அதுதான் அதோட ஆன்சர். ஸோ எக்ஸ் அச்சின் மீது அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், த பாயிண்ட் -5,2 அண்ட் 2,-5 லைஸ் இன் தி டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். -5,2 மற்றும் 2,-5 என்ற புள்ளிகள் டேஷ் அமையும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்டு, ஃபோர்த்து. ஸோ -5,2 -5ங்கிறது எக்ஸ் வேல்யூ. ஸோ இங்கே வந்து 5,2ங்கிறது இங்கே அமையும். நெக்ஸ்ட்டு 2,5. ஸோ 2ங்கிறது இங்கே, -5ங்கிறது இங்கே வரும். இதுதானே ஒய்வு. ஸோ இங்கே வரும். ஸோ இங்கே வரும். ஸோ 2 and 4. ஸோ முறையே 2 and 4 காட்பகுதியில், அதாவது 2 and 4th quadrant ரெஸ்பெக்டிவ்லி. இதுதான் வந்து ஆப்ஷன் 3. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. புள்ளிகள் O வந்து 0,0, A வந்து 3,-4, B வந்து 3,-4 மற்றும் C வந்து 0,4க்கு 4 குறித்து அவற்றை OA, AB, BC மற்றும் CO என்ற இணைத்தால் கிடைக்கும் உருவம் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஆன் எ பிளாட்டிங் தி பாயிண்ட் 0 வந்து 0,0, A வந்து 3,-4, B வந்து 3,4 and C வந்து 0,4 என்று and joining OA, AB, BC and CO which of the following figure obtained அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது டயக்ராம்லேயே நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சோம்னா இது வந்து 0 ஓ பாயிண்ட்டு, இது A, இது என்னோட B, இது C. இதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கிது? ஒரு சரிவகம் கிடைக்கிது, அதாவது ட்ரிபிசம் கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன் 3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இஃப் P -1, 1, Q 3,-4, R 1,-4, S வந்து -2, -3 and T வந்து -4,-4 are plotted on a graph paper, then the points in the fourth quadrant are டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். புள்ளிகள் P வந்து -1,1, Q வந்து 3,-4, R வந்து 1,-1, S வந்து -2,-3 மற்றும் T வந்து -4,4 என்பன ஒரு வரைபடத்தாளில் குறிக்கப்பட்டால் 4வது காட்பகுதியில் அமையும் புள்ளிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இதுதான். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் P வந்து இங்கே வருது. நெக்ஸ்ட்டு வந்து 3,-4 Q, பாயிண்ட் Q வந்து இங்கே வருது. நெக்ஸ்ட் R வந்து இங்கே வருது. S வந்து இங்கே வருது. ஸோ Q and R எங்கே வந்திருக்கு? செகண்ட், ஃபோர்த் பொசிஷனில் வந்திருக்கு. ஸோ ஒரு வரைபடத்தில் குறிக்கப்பட்டால் 4வது காட்பகுதியில் என்னென்ன புள்ளி அமைஞ்சிருக்கு? Q and R தான் அமைஞ்சிருக்கு. ஸோ Q and R தான். ஸோ ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 5. ஒரு புள்ளியில் y அச்சு தொலைவு 4 மற்றும் அப்புள்ளி y அச்சில் அமைந்தால் அப்புள்ளி டேஷ் ஆகும். இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த பாயிண்ட் ஹூஸ் ஆர்டினேட் இஸ் 4 and which lies on the y axis is டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ y ஆக்சஸில் எது இதாகும்? 0,4. இதுதானே y ஆக்சஸ்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து 0னா இங்கே, 4னா இங்கே. ஸோ 0,4 ஆப்ஷன் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points 2,3 and 1,4 இஸ் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க.
தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 2,3 மற்றும் 1,4 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. தொலைவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். d = x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ √1 - 2 the whole square plus 4 - 3 the whole square. ஸோ 1 - 2 -1 the whole square plus 4 - 3 1 the whole square. ஸோ 1 ஸ்கொயர் வேணா 1 -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் கிடைக்கும். ஸோ 1 + 1 2 √2. ஆப்ஷன் 4 அதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 7th ஒன். புள்ளிகள் A வந்து 2,0, B வந்து -6,0, C வந்து 3,A-3 ஆனது x அச்சின் மீது அமைந்தால் Aயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் தி பாயிண்ட்ஸ் A வந்து 2,0, B வந்து -6,0, C வந்து 3,A-3 lies on the x-axis, then the value of Aன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A-3 = 0னா அப்போ A = 3 தானே. ஸோ ஆப்ஷன் 3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 8. கொஸ்டின் நம்பர் 8. இஃப் x + 2, 4 = 5, y - 2, then the coordinates x, y are dash ன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். x + 2, 4 = 5, y - 2 எனில் xyயின் மதிப்பு காண்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவல், இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவல். அதுபடி நம்ம ஈக்குவலைஸ் பண்ணோம்னா x + 2 = 5, அப்போ x = 5 - 2னா 3ன்னு கிடைக்கும். 4 = y - 2, அப்போ y = 4 + 2னா 6, y = 6ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3 3,6ங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். Question number 9. Q1, Q2, Q3, Q4 என்பன கார்ட்டீசியன் தளத்தின் 4 காட்பகுதிகள் எனில் Q2 intersects Q3 என்பது என்ன டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. If Q1, Q2, Q3, Q4 are quadrants in a Cartesian plan, then Q1 intersection Q3 is என்னன்னு கேட்டிருக்காங்க. Q1, Q2, Q3 இது ரெண்டு இது ஷேட் அடிச்சிட்டோம்னா அப்போ அது வந்து கண்டிப்பாக நல் செட்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 நல் செட் வெற்றுகணம் அப்படிங்கிறதா இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் 5, -1 அண்ட் தி ஆரிஜின் இஸ் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. 5, -1 என்ற புள்ளிக்கு ஆதி புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு. ஆதி புள்ளினா 0,0 தான். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடமா. ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஆதி புள்ளி 0,0ன்னு நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ √0 - 5 the whole square plus 0 + 1 the whole square கிடைக்குது. 0 வேணா 5 - 5 the whole square plus 1 squared. ஸோ 5னா 25e plus 1. √25 + 1 √6 26. ஆப்ஷன் 3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. P வந்து 2,4 மற்றும் Q வந்து 5,7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை 2:1 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும் புள்ளி Cயின் ஆயத்தொலைவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. The coordinates of the point C dividing the line segment joining the points P வந்து 2,4 and Q வந்து 5,7 internally in the ratio 2:1 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து செக்மெண்ட் ஃபார்முலாவில் நாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ 2 × 5 + 1 × 2 ப்ளஸ் m + n 2 + 1. ஸோ 2 × 7 + 1 × 4 2 + 1. ஸோ 10 + 2 / 3 14 + 4 / 3 12 / 3 18 / 3 கேன்சல் பண்ணால் 4,6 கிடைக்கும். ஆப்ஷன் 4 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 12th ஒன். இஃப் P A / 3, B / 2 is the midpoint of the line segment joining A வந்து -4,3 and B வந்து -2,4, then A, B is என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A வந்து -4,3 மற்றும் B வந்து -2,4 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி P வந்து A/3, B/2 எனில் AB ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டு -4 - 2 / 2 3 + 4 / 2 ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவல். ஸோ இது ஃபுல்லாக இதுக்கு ஈக்குவல், இது ஃபுல்லாக இதுக்கு ஈக்குவல். அப்படி பார்த்தா 6 / 2 7 / 2 ஈக்குவல் டு A / 3 B தான். ஸோ இது ஈக்குவலைஸ் பண்ணலாமா?
மைனஸ் 6 2 a டிவைடட் பை 3. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? ஸோ மைனஸ் 6 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 3 இன்ட்டு 3 வரும். ஸோ மைனஸ் 9. ஸோ 7 டிவைடட் பை 2 b டிவைடட் பை 2னா இந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக 7 டிவைட் 2 கேன்சல் ஆயிடும். ஸோ b ஈக்குவல் டு 7 கிடைக்கும். ஸோ மைனஸ் 9 7 ஆப்ஷன் 1 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. p வந்து 2,7 மற்றும் r வந்து -2,3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டை q வந்து 1,6 என்ற புள்ளியானது என்ன விகிதத்தில் பிரிக்கும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இன் வாட் ரேஷியோ டஸ் த பாயிண்ட் q 1,6 divide the line segment joining the point p வந்து 2,7 அண்டு r வந்து -2,3ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ m இன்ட்டு -2 ப்ளஸ் n into 2 divided by m plus n equal to 1. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த பக்கம் போச்சுன்னா 1 into something அதே தான். ஸோ -2m plus 2n equal to mn. ஸோ mஎல்லாம் ஒரு பக்கம் n-எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா -2m minus m equal to n minus 2n. ஸோ -3m equal to -1n. ஸோ m divided by n equal to 1/3 கிடைக்குமா? ஸோ 1:3 ரேஷியோ ஆப்ஷன் 3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். Next, question number 14. If the coordinates of one end of a diameter of a circle is 3,4 and the coordinates of its center is -3,2, then the coordinates of the other end of the diameter is என்னன்னு கேட்டிருக்காங்க. -3,2 என்ற புள்ளியை மையமாக கொண்ட வட்டத்தின் 3,4ஐ ஒரு முனையாக கொண்ட விட்டத்தின் மற்றொரு முனை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அது டயக்ராமு. ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட் எனக்கு தெரியாது, சென்டர் பாயிண்ட் வேல்யூ தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம பி பாயிண்ட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ x1 + x2 டிவைடட் பை 2 y1 + y2 டிவைடட் பை 2. ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + x2 டிவைடட் பை 2 4 + y2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு -3,2ன்னு வரும். ஸோ இந்த ஹோல் வேல்யூ இதுக்கு ஈக்குவல், இந்த ஹோல் வேல்யூ இதுக்கு ஈக்குவல். ஸோ 3 + x2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு -3. So 3 plus x equal to -3 into 2. So x2 equal to -6 -3. So -9. So 4 plus y2 equal to divided by 2 na. So multiply பண்ணா 2 into 2 4. So y2 equal to 4 minus 4 0. So y2 equal to 0. So -9 0. அப்படிங்கிறது நான் ஆப்ஷன் 4 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். Next, question number 15. A வந்து A1 B1 மற்றும் B வந்து A2 B2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டை x அச்சு எந்த விகிதத்தில் பிரிக்கும்? The ratio in which the x-axis divided the line segment joining the point A வந்து A1 B1 and B வந்து B2 A2 B2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து செக்மெண்ட்ஸ் ஃபார்முலாவில் எழுதிட்டு அதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x ஆக்சஸ்ங்கிறபோது mb2 nb1 and m plus n இதுதான் எடுத்துக்கிறோம். ஏன்னா x ஆக்சஸ் கொடுத்துருக்காங்களா அது வந்து ஈக்குவல் டு 0. ஸோ அதுபடி பார்த்தா இது இந்த பக்கம் வச்சுன்னா மல்டிபிள் பண்ணாலும் 0வால் 0 தான். ஸோ mb2 plus nb1 ஈக்குவல் டு 0. mb2 ஈக்குவல் டு -nb1. m n ஒரு சைடு கொண்டு வந்தால் இங்கே இருக்கிறது -n வந்து இந்த பக்கம் வருது. அப்போ m டிவைடட் பை n வரும். இங்கே வந்து -b1 டிவைடட் பை இங்கே இருக்கிறது இந்த கொஸ்டின் மல்டிபிகேஷன் டிவிஷன் நம்பர் b2ன்னு வரும். ஸோ mn. ஸோ -b1 is to b2 ஆப்ஷன் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. The ratio in which the x-axis divided the line segment joining the point 6,4 and 1,-7 is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6,4 மற்றும் 1,-7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டை x அச்சு எந்த விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் செக்மெண்ட்டுக்குரிய ஃபார்முலா இது பண்ணிட்டோம். ஸோ -7m x அச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -7m + 4n plus divided by m plus n equal to 0. ஸோ 0ங்கும்போது 0 மல்டிபிளை 0 தான். ஸோ -7m + 4n equal to 0. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 7m equal to 4n
m divided by n னா 4 divided by 7. So 4:n. Option 3. இதுதான் இதுக்குரிய answer. Question number 17. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் AB, BC மற்றும் CA ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் ஆயத்தொலைவுகள் முறையே 3, 4, 1, 1 மற்றும் 2, -3 எனில் A மற்றும் B இன் ஆயத்தொலைவு என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் தி coordinates of the midpoints of the sides AB, BC and CA of a triangle are 3, 4 and 1, 1 and 2, -3 respectively, then the vertices A and B of the triangle are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எழுதிட்டேன். ஸோ இதோட ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி x1 + x2 divided by 2, y1 + y2 divided by 2 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 5/2 3 வருது. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சேம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? 3, 4ன்னு எனக்கு கிடைக்கிது. ஸோ 3, 4ங்கிறது அவங்க ஒரு கொடுத்துருக்க ஒரு பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் வந்து இதாக தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ த மிட் பாயிண்ட், கொஸ்டின் நம்பர் 18. த மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் ஜாயினிங் வந்து -a, 2b அண்ட் -3a, -4b எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். -a, 2b அண்ட் -3a, -4b ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு நடுப்புள்ளியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த ஃபார்முலா x1 + x2 divided by 2, y1 + y2 divided by 2 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -a, -3a, -2, -2b + 4b divided by 2 ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவலு? இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் -4a divided by 2 இது கேன்சல் பண்ணால் -2a வரும். இது கேன்சல் பண்ணால் வெறும் -b வரும். ஸோ -2a -bங்கிறது என்ன? ஆப்ஷன் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 19. -5, 1 மற்றும் 2, 3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டை y அச்சுக்கு உட்புறமாக என்ன விகிதத்தில் பிரிக்கும்? In what ratio does that y-axis divided the line joining point -5, 1 and 2, 3 internally அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட்டுக்காரிய ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2m -5n m + n = 0. ஸோ 0னா m divided by n னா 5/2, 5:2. ஆப்ஷன் 4 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. If 1, -2, 3, 6, x, 10 and 3, 2 are the vertices of the parallelogram taken in the order, the value of x is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஆகியன ஒரு இணைகரத்தின் வரிசையாக எடுக்கப்பட்ட முனைப்புள்ளிகள் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இணைகரை வரைஞ்சாச்சு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஆப்போசிட் ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்குமா? ஸோ அதுபடி பார்த்தா 1 + x divided by 2 -2 + 10 divided by 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 3 + 3 divided by 2, 2 + 6 divided by 2. ஸோ இதெல்லாம் இதுக்கு ஈக்குவலாக. அப்போ 1 + x divided by 2, 3 + 3 6 divided by 2 இதை மட்டும் பண்ணுறோம். ஏன்னா எக்ஸ் வேல்யூ தானே நமக்கு வேணும். ஸோ இது மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 1 + x divided by 2, 6/2னா இங்கே 3 வரும். ஸோ இந்த இருக்கிறது இந்த போச்சுன்னா மல்டிபிகேஷனாக 3 × 2 6, x = 6 - 1னா 5, x = 5. ஆப்ஷன் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? இப்போது எக்ஸசைஸ் 5.6ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் 1 அதுக்குரிய ஆன்சர், 2 அதுக்குரிய ஆன்சர் அண்ட் 3 அதுக்குரிய ஆன்சர் இது. 4th கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர் இது. 5th ஒன் அதுக்குரிய ஆன்சர் இது. அண்ட் 6th ஒன் அதுக்குரிய ஆன்சர் இது. 7th ஒன் அதுக்குரிய ஆன்சர் இது. 8th ஒன் அதுக்குரிய ஆன்சர் இது.
9th ஒன் அதுக்குரிய ஆன்சர் இது, 10th அதுக்குரிய ஆன்சர் இது, 11th ஒன் சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ அதோட ஆன்சர் இது. 12th ஒன் அதுக்குரிய சொல்யூஷன் இது. 13th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. 14th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. 15th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. 16th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. 17th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. 18th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. 19th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. 19th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. 20th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.